நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, இந்த வீடியோல பேசிக்கிட்டு இருக்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இது ரெண்டுமே முக்கியமும் கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எக்ஸாம்ல கண்டிப்பா பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக தான் நான் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு தடவை நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றப்பையும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் மறுபடியும் தோணிக்கிட்டே இருக்கு. அதாவது நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்கள குறைஞ்சது 10 பேராவது கண்டிப்பா பாஸ் பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம தமிழ் செய்யுள் டாபிக்கை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு 8ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பார்க்க போறோம். இந்த வீடியோல முதல் இயல்ல இருக்கக்கூடிய படை வேலம் அப்படின்ற செய்யுள் பகுதி நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது TNPSC குரூப் 4 சம்பந்தமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. TNPSC குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தளவுக்கு 100 கேள்விகள் தமிழ்ல கட்டாயம் உண்டு அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த 100 கேள்விகள்ல பாத்தீங்கன்னா 40% நீங்க தேர்ச்சி பெற்றாதான் மற்ற தாள்கள் உங்களுக்கு மதிப்பீடு செய்யப்படும் அப்படின்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல 90 கேள்விகளுக்கு மேல நீங்க சரியா விடையளிச்சாதான் குரூப் 4ல கண்டிப்பா உங்களால வேலை வாங்க முடியும் அப்படின்றது பேசிக்கா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி கேட்டுக்கோங்க. அதாவது ஒருவேளை எக்ஸாம் நாளைக்கே நடந்தது அப்படின்னா தமிழில் 90 கேள்விகளுக்கு மேலே என்னால் சரியாக விடையளிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்க. உங்களுடைய பதில் ஆமாம் அப்படின்னா வெல் அண்ட் குட். ஒருவேளை இல்லை நான் இன்னும் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலை, எனக்கு கொஞ்சம் யாராவது சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா 90 கேள்வி என்ன 95 கேள்விகளுக்கு மேலே என்னால் சரியாக விடையளிக்க முடியும், எனக்கு திறமை இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான சரியான இடம் தான் நம்மளுடைய யூடியூப் சேனல். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா 6th 7th தமிழில் இருக்கக்கூடிய எல்லா செய்யுள், எல்லா உரைநடை, எல்லா இலக்கணத்துக்குமே நம்ம தனித்தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது 6th 7th ரெண்டுக்குமே அட்டை டு அட்டை தமிழில் நம்ம வரி வரியாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ தனித்தனியாக கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ எல்லாமே நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும், போய் பாருங்கள். இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணோமோ அதே மாதிரி 8th 9th 10th நம்ம நோட்ஸ் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி 11th 12th தமிழில் நம்ம வரி வரியாக எக்ஸ்பிளைன் பண்ணி நோட்ஸ் கொடுக்க போகிறோம். இதெல்லாம் தவிர்த்து ஜிகே சைட் பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு டாபிக்ல 6th to 12th சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி குப்தர்கள் 6th to 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா டெல்லி சுல்தான் 6th to 12th வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 6th to 9th வரைக்கும் எல்லா லெசனுமே நம்ம கம்ப்ளீட்டாக நோட்ஸ் கொடுத்து இப்போ 10th லெசன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பர்டிகுலராக நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்பையும் எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் மறுபடியும் தோணிக்கிட்டே இருக்கு. அதாவது நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்கள குறைஞ்சது 10 பேராவது கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் எனக்கு மறுபடியும் தோணிக்கிட்டே இருக்குது. அதைத்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்த நான் ஏன் ஓப்பனாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா போன குரூப் 4 எக்ஸாமை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட காத்திருந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக TNPSC ஆஃபீஸுக்குள்ள வரைக்கும் போயிட்டு ஒரு கொஸ்டின் கம்மியாக போட்டதுனால எனக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னு ரொம்ப ரொம்ப மனசு வருத்தப்பட்ட ஒரு சிலரை நான் நேர்லேயே நான் பார்த்துருக்கிறேன். அந்த கேட்டகரியில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் ஓப்பனாக ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எக்ஸாமில் சீக்கிரமாக பாஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக நோட்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நோட்ஸ் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். இதில் மிகப்பெரிய சட்ட சிக்கல் என்னென்னா இதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காமல் இருக்கிறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, இந்த வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இது ரெண்டுமே முக்கியமும் கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக தான் நான் தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸை பயன்படுத்தி குரூப் 4 எக்ஸாமில் கண்டிப்பாக வேலை வாங்குறதுக்கு உங்களுடைய முழு முயற்சியும் எடுங்க, சரிங்களா? வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த செயல் பகுதி ரொம்ப ரொம்ப சிம்பிளான செயல் பகுதி தான். இந்த செயல் பகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கலிங்கத்து பரணியில் இருக்கக்கூடிய செயல் பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல கலிங்கத்து பரணியை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். கலிங்கத்து பரணி எதை பற்றி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அந்த காலத்துல தமிழ் படைகள்ல வீரர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய வீரத்தை பத்தியும் அவங்க கடைபிடிச்ச அறத்தை பத்தியும் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய தமிழ் வீரர்கள் பாத்தீங்க அப்படின்னா பகைவரை அஞ்ச செய்யக்கூடிய அளவுக்கு வீரம் படைத்தவங்களா இருந்திருக்காங்க. அதே சமயத்துல அஞ்சி ஓடக்கூடிய பகைவர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள துன்புறுத்த கூடாது அப்படின்ற ஒரு சிறந்த அறத்தை கடைபிடிச்சவங்களா இருந்திருக்காங்க அப்படின்றத கலிங்கத்து பரணி தெளிவா சொல்கிறது. இதை நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த செயல் பகுதியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா வரிகளையும் படிக்கணுன்ற அவசியமே கிடையாது. முதல் 2 வரிகளை கவனமா படிச்சுக்கோங்க. அது போக உங்களுக்கு எந்த வரிகள் ரொம்ப ஈஸியா புரியுதோ அந்த வரிகளை மட்டும் நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க, போதுமானது. இப்போ நம்ம டைரக்டா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த செயல் பகுதியில என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழ படையினர் கலிங்கத்து மீது போர் தொடுக்கிறாங்க. அப்படி போர் தொடுக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா கலிங்க வீரர்கள் சோழ வீரர்களை பார்த்து ரொம்ப ரொம்ப அஞ்சி நடுங்குறாங்க. அப்படி நடுங்கிறப்போ என்னென்னலாம் யோசிக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த செயல் பகுதி. கலிங்க வீரர்கள் சோழ வீரர்களை பார்த்து எப்படியெல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க நம்மளை எரிக்க தீ மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க தான் நம்மளுடைய உயிரை பறிக்க வந்த காலம், நமக்கு இறுதி காலம் நெருங்கிருச்சு அப்படின்லாம் யோசிச்சு அஞ்சு நடுங்குறாங்க. அப்படி நடுங்குறவங்கலாம் ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா அந்த படையை விட்டு விலகி ஓடுறாங்க. அப்படி ஓடுறப்போ ஒரு சிலர் கடல்ல குதிச்சு தப்பிக்கிறாங்க. ஒரு சிலர் யானைகளுக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறாங்க. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா மலைகள்ல இருக்கக்கூடிய குகைகள்லையும் புதர்கள்லையும் தப்பி ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு ஓடுறப்போ பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிலையிலையோ அல்லது பக்கத்துல இருக்கவங்களுடைய நிலையிலையோ பார்த்து தமிழர்கள் தான் நம்மளை துரத்தி வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு ரொம்ப அஞ்சு நடுங்குறாங்க. அந்த அளவுக்கு சோழ படையில இருந்த வீரர்கள் வீரமிக்கவங்களா இருந்தாங்க அப்படின்றத இந்த செயல் பகுதி நமக்கு தெளிவா சொல்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறமா இதுல இருக்கக்கூடிய பொருள் குறுக்க பார்த்துடலாம். மரளி அப்படின்னா காலன் அர்த்தம், கரி அப்படின்னா யானைன்னு அர்த்தம், அருவர் அப்படின்னா தமிழர்னு அர்த்தம், உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தன அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா வலிவர் அப்படின்னா நழுவி ஓடுபவர்னு அர்த்தம், மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல் அர்த்தம், இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர் அர்த்தம். அதுக்கப்புறமா பிலம் அப்படின்னாலும் முளை அப்படின்னாலும் மலை குகை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த வார்த்தையில சிறப்பு லகரம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தூறு அப்படின்னா புதர் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த செயல் பகுதியை இயற்றின ஆசிரியர் பத்தி பார்க்க போறோம். கலிங்கத்து பரணி அப்படின்ற செயல் பகுதியை இயற்றின ஆசிரியர் யாருன்னா ஜெயங்கொண்டார் அவர்கள். இந்த ஜெயங்கொண்டார் அவர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபங்குடி அப்படின்ற ஊரை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறமா இவங்களை பத்தின ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெயங்கொண்டார் அவர்கள் யாருடைய அவையில புலவரா இருந்தாங்க அப்படின்றது அடிக்கடி கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஒன்னோட கவனமா நோட் பண்ணிக்கோங்க. ஜெயங்கொண்டார் அவர்கள் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவரா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஜெயங்கொண்டார் அவர்களுக்கு பழனிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. இந்த சிறப்பு பெயரை வச்சு யாரு பாராட்டுனாங்க அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான். யாரு பாராட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பலபட்டனை சொக்கநாத புலவர் அவர்கள் பாராட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஆசிரியர் அவர்கள், அதாவது ஜெயங்கொண்டார் அவர்களை சிறப்பு பெயர் கொண்டு ஒருவர் அழைச்ச மாதிரி இந்த கலிங்கத்து பரணி அப்படின்ற நூலையும் ஒருவர் சிறப்பு பெயர் கொண்டு அழைச்சிருக்காங்க. இந்த கலிங்கத்து பரணி அப்படின்ற நூலுக்கு என்ன சிறப்பு பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. இந்த கலிங்கத்து பரணி அப்படின்ற சிற்றிலக்கியத்தை தென்தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு பாராட்டினவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒட்டக்குத்தார் அவர்கள். இந்த 2 ஒன்வேடுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கலிங்கத்து பரணி அப்படின்ற இலக்கியத்தை பத்தின முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம். தமிழ்ல இருக்கக்கூடிய 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணுதான் பரணி அப்படின்றது. இந்த பரணி வகையை சேர்ந்தது தான் இந்த கலிங்கத்து பரணி. சரிங்களா? இந்த கலிங்கத்து பரணியை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, பரணி இலக்கியங்கள்லயே முதல்ல தோன்றின இலக்கியம் எதுன்னா இந்த கலிங்கத்து பரணி தான். சரிங்களா? இந்த கலிங்கத்து பரணி அப்படின்ற நூலை பொறுத்தளவுக்கு இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிங்க நாட்டின் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்ற நிகழ்வை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வெற்றியை பத்தி படிக்கிறப்போ யார் போர் தொடுத்தாங்க அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கலிங்க நாட்டின் மீது யார் போர் தொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
முதலாம் குலோத்துங்க சோழன் அவர்களும் அவருடைய படைத்தலைவரான கருணாகர தொண்டைமான் அவர்களும் போர் தொடுத்திருக்காங்க. இவர்களினுடைய கலிங்க வெற்றியை பத்தி சொல்லக்கூடிய நூல் தான் கலிங்கத்து பரணி. சரிங்களா? இந்த கலிங்கத்து பரணியை பொறுத்தளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கலிங்கத்து பரணி களித்தாளிசையால் ஆனது. அதே சமயத்துல 599 தாளிசைகள் இந்த கலிங்கத்து பரணியில இருக்கு. இந்த 599 தாளிசைகள் அப்படின்ற கொஸ்டின் போன குரூப் 4ல கேட்டிருந்த கேள்வி. ஸோ இதை கவனமா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இவ்வளவு நேரமா பரணி அப்படின்னு ஒரு இலக்கியத்தை பத்தி படிக்கிறோம் இல்லையா? இந்த பரணி அப்படின்றதுக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர் முனையில 1000 யானைகளை கொண்டு வெற்றி கொன்ற வீரனை பத்தி புகழ்ந்து பாடக்கூடிய இலக்கியம் தான் இந்த பரணி இலக்கியம். சரிங்களா? அதுக்கப்புறமா இதுல இருக்கக்கூடிய ஒன்று பார்க்க போறோம். சிங்கம் அப்படின்ற விலங்கு எங்க வாழும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முளை அப்படின்ற பகுதியில வாழும். இதற்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மலை குகை அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா கலிங்க வீரர்களுடைய என்ன உணர்வு தோன்றியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அச்ச உணர்வு தோன்றியது. அதுக்கப்புறமா வெங்கரி அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா, வெம்மை கூட்டல் கரி அப்படின்னு பிரியும். அதுக்கப்புறம் என்றிருள் அப்படின்ற சொல்ல பிரித்து எழுதணும் அப்படின்னா, என்று கூட்டல் இருள் அப்படின்னு பிரியும். அதுக்கப்புறம் போல் கூட்டல் உடன்றன அப்படின்ற சொற்களை சேர்த்து எழுதணும் அப்படின்னா, போல் உடன்றன அப்படின்னு சேரும். இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பொறுத்தளவுக்கு நம்ம நிறைய இடங்கள்ல இவற்றில் வரக்கூடிய இலக்கண விதிகளை தெளிவா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் சொல்லி நான் உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த விதை நீங்க ஒரு பிராக்டிஸா எடுத்துக்கோங்க. இந்த வார்த்தைகள்ல என்ன இலக்கண விதி வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நாம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.